மா ஏமா காளான் இருக்கு, எனக்கு ஏதாவது செஞ்சு தரீங்களா? காளான் இல்லையா? ம் கிரேவி பண்ணிட்டா? வேண்டாம். வேற ரோட் சைடு காளான் மசாலா பண்ணி தட்டா? ஓகே, சூப்பர், பண்ணி கொடுத்துறேன். டன். நீ கேட்ட காளான் மசாலா ரெடி. இந்தா. தேங்க்யூம்மா. இந்த ரோட் சைடு காளான் மசாலாவுக்கு ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசு, ஒரு கைப்பிடி அளவு காளான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப் அளவு மைதா, ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரம் தேவையான அளவு வரமிளகாத்தூள். நான் கலருக்கு ஜிலேபி பவுடர் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பக்கோடா மாதிரி போட்டு பொரித்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனேயே பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது, கருவேப்பிள்ளை, வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பொரித்து வச்சுருக்கிற காளானியும் போட்டு சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கிரேவி பரம் வரலை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இது கூட பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் கொத்தமல்லி தலையும் தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரோட் சைடு காளான் பக்கமே நீங்கள் போகவே மாட்டீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.